ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 25. மதன சுந்தரி கதை. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து தோள் மீது சுமந்து கொண்டு வேகமாக திரும்பி நடக்கலானான். வழியிலே வேதாளம் அவனை பார்த்து, மனித குலாதிபதியே, நீ அஞ்சா நெஞ்சமும் புத்தி சாதுரியமும் உடையவன். ஆகவே கதை ஒன்று சொல்கிறேன் கேளுமையா ராஜனே என்று மறுபடியும் கதையை ஆரம்பித்தது. சோபாவதி என்றொரு நகரம் உண்டு. அதை அரசாண்ட யசகேது என்னும் மன்னன் நீதிவசமி கேது என்னும் சிறப்புடன் இந்த பூவுலகத்திலே புகழ்பெற்று விளங்கினான். அவனுடைய தலைநகரிலே சக்தி வாய்ந்த தெய்வம் என உலக பிரசித்தி அடைந்திருந்த துர்க்கையம்மனுக்கு அழகான ஓர் ஆலயம் இருந்தது. அதற்கு தெற்கே துர்க்கை தீர்த்தம் என்ற தடாகமும் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் அஷாட மாசத்திலே சுக்ல சதுர்தசி அன்றைக்கு அங்கே ஒரு பெரிய உற்சவம் நடக்கும். தேர் திருவிழா கொண்டாட்டங்களை காண்பதற்காக அன்றைய தினம் ஏராளமான மக்கள் கூட்டமாக திரண்டு வருவார்கள். துர்க்கையம்மனின் வரப்பிரசாதத்தினால் எதுவும் கைகூடும் என நம்பிக்கையுள்ளவர்கள் எல்லாம் தடாகத்திலே தீர்த்தமாடி அம்மன் சந்நிதியிலே பலவித நேர்த்திக் கடன்களையும் செய்து கொண்டு போவார்கள். ஒரு சமயம் அந்த உற்சவத்தின் போது அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவதற்காக பிரம்மஸ்தலம் என்ற கிராமத்திலிருந்து தவளன் என்ற வாலிபன் ஒருவன் வந்திருந்தான். அவன் தன்னம்பிக்கை குறைந்தவனாகவும் கோழை மனசு படைத்தவனாகவும் விளங்கியதால் அவனுக்கு தீனதாசன் என்ற பெயரும் வழங்கி வந்தது. அவனுக்கு துர்க்கையம்மனிடம் அபரிமிதமான பயபக்தியும் தேவியின் சக்தியில் அளவற்ற நம்பிக்கையும் உண்டு. அவன் தன் இதயத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய பெண்ணை மணப்பதெனவும் முடிவு செய்திருந்தான். அந்த உற்சவ காலத்தில் சுத்தப்பட்டன் என்பவனுடைய மகளான மதன சுந்தரி என்னும் கன்னிப்பெண் ஒருத்தியும் தன்னை போலவே அங்கு நீராட வந்திருப்பதை தவளன் கண்டான். புது நிலவை பழிக்கும் அழகுடைய அவளை கண்டவுடனே அவன் தன் உள்ளத்தை பறிகொடுத்தான். திருவிழா பார்க்க வந்த பெண் தனக்கு கிடைப்பாளா என்று பெருத்த ஏக்கம் அவன் நெஞ்சை வாட்டியது. அவன் துர்க்கையம்மன் சன்னிதானத்தை அடைந்து, மகிஷாசுர மர்தினியே, நான் கருதிய பெண்ணை மனைவியாக அடைவதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். அவளோடு நான் சிறிது காலமே மணவாழ்வை ருசித்தாலும் போதும். என் உயிரின் ஒரே ஆசை திருப்தி அடைந்து விடும். என் ஆசை அபிலாஷையை நிறைவேற்று. இந்த பெண் என்னை மனம் செய்து கொள்வாளேயானால் மறுமுறை உன்னை வணங்க வரும்போது என் தலையை வெட்டி உன் பாதார விந்தத்திலே சமர்ப்பிப்பேன் என்று சத்தியம் செய்து கொண்டான். அதன் பிறகு தன் கருத்தை கவர்ந்து கொண்ட அந்த கன்னிகை யார், எந்த ஊர் என்பதை போன்ற விவரங்களை விசாரித்து அறிந்து கொண்டு அவள் மீது கொண்ட மோகத்தோடு அவன் வீடு திரும்பினான். அங்கே அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை, ஆகாரம் செல்லவில்லை. இதை கண்ட அவன் தாயார் கவலை கொண்டு இதற்கு காரணம் என்னவென்று அவனை விசாரித்தாள். அவனும் உண்மையை சொல்லி தன் ஆசையை தெரிவித்தான். தாயாரும் உடனே தன் கணவர் விமலரிடம் சென்று விஷயத்தை சொன்னாள். இதை கேட்ட தகப்பனும் தன் மகனை வந்து பார்த்து, மகனே, சுலபமாய் கிட்டக்கூடிய இந்த விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி கலங்குகிறாய்? நான் கேட்டால் சுத்தப்பட்டன் தன் மகளை உனக்கு கட்டாயம் மனம் செய்து கொடுப்பான். அவனுக்கு நம் குலம், செல்வம், அந்தஸ்து, தொழில் முதலிய எல்லாவற்றிலும் சமமானவர்களே, எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. எனக்கு அவனை தெரியும். அவனுக்கும் என்னை நன்றாக அறிவான். ஆகவே இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு செய்வதில் சிரமம் ஏதும் இல்லை என்று சொன்னான். இவ்விதம் விமலன் தன் மகனை பல வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி தேற்றி ஆகாரம் உட்கொள்ளச் செய்தான். மறுநாள் அவன் தன் மகனுடன் புறப்பட்டு சுத்தப்பட் வீட்டுக்கு சென்றான். அங்கே அவன் தன் மகனுக்கு மதன சுந்தரியை மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். சுத்தப்பட்டனும் அதற்கு சம்மதித்தான். முகூர்த்தம் பார்த்தபோது மறுநாளே நல்ல நாளாக இருந்தது. அதனால் மறுநாளே கல்யாணம் நடந்தது. மதன சுந்தரியும் தவளனை பார்த்தது முதல் அவன் மீது மையல் கொண்டிருந்தாள். இந்த
கல்யாணத்திலே அவளுக்கும் பரம சந்தோஷம் உண்டாயிற்று. கல்யாணம் கழித்து தவளன் புது பொண்டாட்டியுடன் சொந்த ஊர் திரும்பி வந்தான். விரும்பியவளை அடைந்த வாலிபன் புதுமணத்தின் ஆனந்தத்தேனை பருகி ஆசை தீர சில நாட்கள் இன்ப வாழ்வை அனுபவித்து வந்தான். இவ்விதம் புதுமண தம்பதிகள் இருவரும் ஊரில் இருக்கும் போது ஒரு நாள் மதன சுந்தரியின் சகோதரன் அவ்விடம் வந்து சேர்ந்தான். தமையனுக்கும் தங்கைக்கும் இடையே உயிருக்குயிரான பாசம் உண்டு. தங்கையின் வீட்டில் அவனை எல்லோரும் அன்புடன் வரவேற்று நலம் விசாரித்தார்கள், அன்பை தெரிவித்தார்கள். சாப்பாடு ஆன பிறகு இளைப்பாறும் போது அவன் பெரியவர்களை பார்த்து, ஊரிலே துர்காதேவியின் உற்சவம் நடைபெறுகிறது, அதற்கு என் தங்கை மதன சுந்தரியையும் அவள் கணவரையும் அழைத்து வர சொல்லி என் தகப்பனார் என்னை அனுப்பி வைத்தார் என்று சொன்னான். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டு விருந்து வைத்து அனுப்ப விரும்பினார்கள். மறுநாள் காலையில் தவளன் தன் மனைவி மதன சுந்தரியுடன் மாமனார் வீட்டுக்கு கிளம்பினான். உரிய காலத்தில் அவர்களுடன் சோபாவதி நகரை அவன் அடைந்தான். நகர்ப்புறத்திலே துர்க்கையின் பெரிய கோவில் இருப்பதை தவளன் கண்டவுடனே அவனுக்கு பக்தி மேலிட்டது. அம்மனின் சன்னிதானத்திலே அவன் முன்னொரு சமயம் செய்த சத்தியம் அவனுடைய நெஞ்சை முள் போல் உறுத்தியது. அந்த சந்தர்ப்பத்தில் தன் சபதத்தை நிறைவேற்றிவிட தீர்மானித்த தவளன் தன் இளம் மனைவியையும் மைத்துனனையும் நோக்கி, நீங்கள் இங்கேயே தடாகத்தின் நிழலில் இளைப்பாருங்கள், நான் ஆலயத்தினுள் துர்க்கையம்மனை சேவித்துவிட்டு வருகிறேன். மைத்துனா, அமைதியான ஆலயத்தினுள் பயங்கர ரூபிணியை உன் தங்கை பார்த்தால் மிகவும் பயப்படுவாள், அவளுக்கு துணையாக நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.